Hello students, hope you enjoyed the previous video, Living World chapter. Now we are going to see the second chapter of your 11th syllabus, that is biological classification. See students, in the chapter வந்து ரொம்ப பேசிக்கான chapter and இந்த chapter பேஸ் பண்ணி தான் இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க போகிற எல்லா சாப்டர்ஸுமே இருக்குது. ஏன்னா லிவிங் ஆர்கானிசம்ஸை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸை டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட் வந்துட்டு வேறு மாதிரி கிளாஸிஃபை பண்ணாங்க. பட் அதிலலாம் நிறைய ட்ராபேக்ஸ் இருந்தது. ஓகே, and finally the living organism classification was given by R.H. Whittaker. Okay, so R.H. Whittakerங்கிறவர் தான் ஃபைனலாக லிவிங் ஆர்கானிசம்ஸோட அந்த 5 kingdom கிளாஸிஃபிகேஷனை கொடுத்தது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 kingdom கிளாஸிஃபிகேஷன் கேம், அதுக்கப்புறம் 3 kingdom 4 kingdom. பட் இது எல்லாத்துலேயுமே ப்ராப்பர் கிளாஸிஃபிகேஷன் இல்லை. But R.H. Whittaker in 1969, he gave that 5 kingdom level of classification. Monera, Protista, Fungi, Plantae, Animaliae. இந்த 5 kingdom level of classification எதை பேஸ் பண்ணி அவர் கேரக்டரைஸ் பண்ணார். ஓகே, ஸோ 5 important characters, that is the basic characters were taken for consideration and he started classifying the living organisms into basically 5 kingdoms. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செல் ஸ்ட்ரக்சர். செல் ஸ்ட்ரக்சரில் ஒரு ஆர்கானிசம் யூனிசெல்லுலாரா மல்டிசெல்லுலாரா, ப்ரோகேரியாட்டா யூகேரியாட்டா, மெயினாக இந்த க்ரைட்டீரியா தான் அனலைஸ் பண்ணாங்க. ஓகே, அடுத்ததில் தாலஸ் ஆர்கனைசேஷன். தாலஸ் ஆர்கனைசேஷனில் யூ வில் சே வெதர் இட் இஸ் செல்லுலார் லெவல், டிஷ்யூ லெவல், ஆர்கன் லெவல் ஆர் ஆர்கன் சிஸ்டம் லெவல். ஓகே, then next is mode of nutrition. Mode of nutrition la what we are going to see is whether they are autotroph or heterotrophs. You know, autotroph na they will synthesize their own food. Heterotroph na they are going to depend on other organism. And the other organism gradu living avum irukkalam, dead avum irukkalam. Okay, and last one is phylogenetic relationship. So in the phylogenetic relationship ங்கிறது ஒரு very important criteria. ஏன்னா ஒரு organism ஓட evolutionary history நமக்கு இந்த பர்டிகுலர் கேரக்டர்லேருந்து கிடைக்கும். ஸோ ஒரு ஆர்கானிசம் யார்கிட்டேருந்து இவால்வ் ஆனாங்க, எந்தெந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாம் ரொம்ப க்ளோஸாக ரிலேட் ஆகிருக்காங்க, யாரெல்லாம் டிஸ்டன்ட்லி ரிலேட்டட். ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ்க்கு ஒரே ஆன்செஸ்டர் இருப்பாங்க, அந்த ஆன்செஸ்டர் யார், இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த கேரக்டர் ரொம்பவே ஹெல்ப் ஆகும். ஓகே, இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த ஃபர்ஸ்ட் கிங்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் உன்னோட R.H. விட்டேக்கர் கொடுத்த அந்த 5 kingdom லெவல் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனை பேசிக் கேரக்டர்ஸை மட்டும் ஒரு டேபிளை டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிங்டமையும் தனித்தனியாக பார்க்குறோம். ஓகே, சி கம்மிங் டு த ஃபர்ஸ்ட் ஒன், செல் வால். ஓகே, ஸோ செல் வால் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொனீராவில் மோஸ்ட்லி மைக்கோபிளாஸ்மாங்கிற ஆர்கானிசமை தவிர எல்லாத்துக்குமே செல் வால் இருக்கும். ஆனால் அவங்களோட செல் வால் என்னது, நான் செல்லுலோசிக் செல் வால், விச் இஸ் மேட் அப் ஆஃப் பாலிசாக்கரைட் அண்ட் அமினோ ஆசிட்ஸ். இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, we call it as peptidoglycan. ஸோ இந்த பெப்டிடோகிளைக்கன் வேர்டை நீங்கள் பிரிச்சிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். பெப்டிடோங்கிறது பெப்டைட் பாண்ட். பெப்டைட் பாண்ட் யாருக்கு இருக்கும், ப்ரோட்டீன்ஸில் அமினோ ஆசிட்ஸ்க்கு நடுவில். ஸோ அமினோ ஆசிட் அண்ட் கிளைக்கன், கிளைகோ, இது எல்லாமே ஆல்வேஸ் ரெப்ரசன்ட்ஸ் யோர் பாலிசாக்கரைட். ஓகே, அண்ட் இந்த நான் செல்லுலோசிக் செல் வாலுங்கிறது இட் இஸ் மேஜர்லி மேட் அப் ஆஃப் பெப்டிடோகிளைக்கன். ப்ரோட்டிஸ்டாவில் பார்த்தீங்கன்னா செல் வால் இருக்கிற ஆர்கானிசம்ஸும் இருக்காங்க, செல் வால் இல்லாத ஆர்கானிசம்ஸும் இருக்குது. அதனால தான் ப்ரெசென்ட் இன் சம்னு நான் போட்டிருக்கேன். அண்ட் ஃபங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா 100% they have cell wall. இவங்களுக்கும் செல் வால் இஸ் நாட் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ், இட் இஸ் மேட் அப் ஆஃப் கைட்டின். கைட்டின்னு ஒரு காம்பவுண்ட், இதுவும் ஒரு பாலிசாக்கரைட் தான். பிளான்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 100% they have cell wall which is made up of cellulose. அனிமல்ஸுக்கு யாருக்குமே செல் வாலே கிடையாது. அனிமல்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி டிவாய்ட் ஆஃப் செல் வால். Now the second important character is nuclear membrane. So அவங்களுக்கு well defined nucleus இருக்கா இல்லையா? well defined nucleusனா என்னமா, நியூக்ளியர் மெம்பரைன் இருக்கணும், உள்ள நியூக்ளியோலஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வெல் டிஃபைன் நியூக்ளியஸ். ஸோ மொனீரா இஸ் கம்ப்ளீட்லி ப்ரோகேரியாட், அப்போ அவங்களுக்கு நியூக்ளியர் மெம்பரைன் கிடையாது. இதுக்கப்புறம் எல்லாருமே யூகேரியாட்ஸ் தான். ஸோ ஆல் ப்ரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா, ஆல் ஆஃப் தெம் ஹாவ் அ ப்ராப்பர் வெல் டிஃபைன் நியூக்ளியஸ். ஓகே, தென் கம்மிங் டு பாடி ஆர்கனைசேஷன், உங்களோட மொனீரா யூனிசெல்லுலார், அதனால செல்லுலார் லெவல். ப்ரோட்டிஸ்டாவும் யூனிசெல்லுலார் தான், ஆனால் இது யூனிசெல்லுலார் ப்ரோகேரியாட், இவங்க யூனிசெல்லுலார் யூகேரியாட். ஸோ இவங்களுக்கும் செல்லுலார் லெவல். ஃபங்கைலேருந்து பார்த்தீங்கன்னா மல்டி செல்லுலார். ஃபங்கையிலையும் பிளான்டேலையும் வி ஹாவ் சம் எக்ஸெப்ஷனல் யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸ் ஆர் ஆல்சோ தேர். பட் இங்கேயும் மோஸ்ட்லி மல்டி செல்லுலார் தான் இருப்பாங்க. அண்ட் மல்டி செல்லுலார் லூஸ் டிஷ்யூ ஆர்கனைசேஷன் இன் ஃபங்கை. பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ லெவல் அண்ட் ஆர்கன் லெவல். அனிமல்ஸில் தே ஹாவ் டிஷ்யூ லெவல், ஆர்கன் லெவல் அண்ட் ஆல்சோ ஆர்கன் சிஸ்டம் லெவல். ஓகே, அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். மொனீரா பொறுத்த வரைக்கும் ஆட்டோட்ராப்ஸ், ஹெட்ரோட்ராப்ஸ் ரெண்டு பேருமே இருக்காங்க.
and autotrophs both photosynthetic also chemosynthetic and heterotrophs பாத்தீங்கன்னா saprophytic இருக்காங்க parasitic இருக்காங்க and protista பொறுத்த வரைக்கும் இங்கேயும் autotrophic and heterotrophic mode of nutrition is there. Fungi completely heterotroph, plants completely autotroph, animals completely heterotroph. Okay, and animals holozoic mode of nutrition தான் அதிகம். What is holozoic mode of nutrition? ஒரு ஃபுட்டை நம்ம என்ன பண்ணணும்னா ஆஸ் அ ஹோலாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம பாடிக்குள்ளே அதை கொண்டு போய் டைஜஸ்ட் பண்ணிவிட்டு அதோட நியூட்ரியன்ஸ் அப்சார்ப் பண்ணி அசிமுலேட் பண்ணி வேஸ்ட் மெட்டீரியல்ஸை அட்ஜஸ்ட் அவுட் பண்ணணும். ஓகே ரைட். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறது கிங்டம் மொனீரா, த ஃபர்ஸ்ட் கிங்டம் இன் யோர் 5 கிங்டம் லெவல் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். ஸோ நான் சொன்ன மாதிரி கிங்டம் மொனீரா என்ன ஆர்கானிசம்ஸை இன்க்ளூட் பண்ணும்? யூனிசெல்லுலார் ப்ரோகேரியாட்ஸ். ஓகே, ஸோ யூனிசெல்லுலார் ப்ரோகேரியாட்ஸ் எல்லாருமே கிங்டம் மொனீராக்குள்ளே தான் வருவாங்க. அண்ட் கிங்டம் மொனீராவில் பாக்டீரியா ஆர் த சோல் மெம்பர்ஸ். மேக்ஸிமம் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இன் கிங்டம் மொனீரா பார்த்தீங்கன்னா பாக்டீரியா தான். அண்ட் பாக்டீரியாவில் தட் இஸ் the cell wall already நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். peptidoglycan which we call it as murin, that is the composition present in cell wall of bacteria. and இவங்களோட DNA genetic material பார்த்தீங்கன்னா histones இருக்காது. நமக்கெல்லாம் histone proteins will be present in your DNA, அவங்களுக்கு histones இருக்காது. and ribosomes eukaryotes it is of 80s type, prokaryotes it is 70s type. This is a very important thing. எப்பவுமே ribosome ஒரு smaller and larger subunit இருக்கும். prokaryotes அது 70s ஸ்மாலர் சப்யூனிட் பார்த்தீங்கன்னா 30s, லார்ஜர் இஸ் 50s. யூகேரியாட்ஸில் அப்படியே உங்களுக்கு மாறும். ரைபோசோம் 80s, அதில் ஸ்மாலர் சப்யூனிட் 40s, லார்ஜர் சப்யூனிட் 60s. ஓகே, அண்ட் பாக்டீரியா எல்லா மாதிரி ஹேபிடேட்லேயும் இருக்க முடியுமா? எல்லா மாதிரி ஹேபிடேட்னா என்ன? எல்லா எக்ஸ்ட்ரீம் ஹேபிடேட்டுங்கிற போது சில ஹார்ஷ் ஹேபிடேட், யூஸ்வலாக லிவிங் ஆர்கானிசம்ஸ் இங்கெல்லாம் இருக்க முடியாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஹேபிடேட்டில் கூட பாக்டீரியானால இருக்க முடியும். எக்ஸாம்பிள் ரொம்ப ஹாட் ஸ்ப்ரிங், ஓகே, அதுக்கப்புறம் டீப் லேயர்ஸ் ஆஃப் ஸ்னோ, எக்ஸ்ட்ரீம்லி ஹை டெம்பரேச்சர் இருக்கிற ஹேபிடேட், இந்த மாதிரி இடத்துலையும் பாக்டீரியானால சர்வை பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ பாக்டீரியாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்? 4 கேட்டகரைஸ் பண்ண போகிறோம் பேஸ்ட் ஆன் த ஷேப். அவங்களோட ஷேப்பை வச்சு we are going to categorize into 4 major categories. ஓகே, ஸோ இப்போ இந்த 4 மேஜர் கேட்டகரிஸ் ஆஃப் பாக்டீரியா என்னென்னு நான் சொல்கிறேன். காக்கஸ் பாக்டீரியாலாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஸ்பெரிக்கல் இன் ஷேப். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பேசில்லஸ் குரூப் ஆஃப் பாக்டீரியா, இட் வில் பி ராட் ஷேப் லைக் திஸ். ஓகே, தென் வி ஹாவ் விப்ரியோ அப்படின்னா இட் வில் பி லைக் இது என்ன ஷேப்பில் இருக்குது? கம்மா மாதிரி இருக்கும். ஓகே, அண்ட் லாஸ்ட் ஒன் இஸ் ஸ்பைரலம். ஸோ ஸ்பைரலம் அப்படிங்கிறது இட் வில் பி லைக் திஸ். இதுக்கு பேர் ஸ்பைரல் ஷேப்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இந்த 4 ஷேப் ஆஃப் பாக்டீரியாவை வி ஆர் கேட்டகரைசிங் அண்டர் தீஸ் 4 கேட்டகரிஸ். அண்ட் இது எல்லாத்துலேயுமே யூ ஹாவ் லைக் ஆர்கானிசம்ஸ் வித் மெனி எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நவ் பாக்டீரியாவில் பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடி ஆர்கனைசேஷன் வேணால் சிம்பிளாக இருக்கலாம், பட் இவங்களோட மெட்டபாலிக் டைவர்சிட்டி இஸ் வெரி எக்ஸ்டென்சிவ். ஓகே, they have a very extensive metabolic diversity, and bacterial organisms some of them can synthesize their own food and some of them depend on other organisms. அந்த மாதிரி அவங்களே ஃபுட்டை சிந்தசைஸ் பண்ணிக்கிறதுல ஃபோட்டோ ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியாவும் இருக்காங்க, கீமோ ஆட்டோட்ராஃபிக் பாக்டீரியானா என்ன பண்ணுவாங்க? அவங்களோட ஃபுட்டை இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ்லேருந்து சிந்தசைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இன்ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் நைட்ரேட், அமோனியா, சல்ஃபர், அதை பேஸ் பண்ணி அவங்கள நைட்ரிஃபையிங் பாக்டீரியா, டீநைட்ரிஃபையிங் பாக்டீரியா, சல்ஃபர் பாக்டீரியா இப்படிலாம் நம்ம சொல்லுவோம். ஓகே, now மொனீரால the last like one group of organisms யாரை பார்க்க போகிறோம்னா ஆர்கேபாக்டீரியா. ஸோ மொனீராவை இப்போ ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க? 2ஆக டிவைட் பண்ணியிருக்காங்க, யூபாக்டீரியா, ஆர்கேபாக்டீரியா. யூபாக்டீரியாங்கிறது இப்போ நான் சொன்ன கேரக்டர்ஸ் இருக்கிற ஆர்கானிசம்ஸ். இதில் ஆர்கேபாக்டீரியா லிட்டில் டிஃபர். ஓகே, எப்படி? ஆர்கேபாக்டீரியா யூஸ்வலாக யூபாக்டீரியல் ஆர்கானிசம்ஸ் சில ஹார்ஷ் ஹேபிடேட்ஸ்லாம் இருக்க முடியாது, பட் ஆர்கேபாக்டீரியா எல்லா மாதிரியான ஹார்ஷ் ஹேபிடேட்ஸ்லையும் இருக்கும். ஸோ யூஸ்வலாக லிவிங் ஆர்கானிசம்ஸ் எங்கெல்லாம் வாழ முடியாதோ அங்கெல்லாம் ஆர்கேபாக்டீரியா இருக்கும். அண்ட் ஆர்கேபாக்டீரியா தான் என்ன சொல்கிறாங்க, எவல்யூஷனில் முதல்ல இவால்வ் ஆன ஆர்கானிசம்ஸ். ஏன்னா நம்மளோட எர்த் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் டெம்பரேச்சர் 800 to 1000 டிகிரி செல்சியஸ் இருந்திருக்கு. ஓகே, அந்த டெம்பரேச்சரில் ஃபர்ஸ்ட் இவால்வ் ஆன ஆர்கானிசம்ஸ் ஆர்கேபாக்டீரியா தான். அண்ட் ஸ்டில் இந்த ஆர்கானிசம்ஸ் இருக்காங்க. ஓகே, அதில் ஒரு 3 மேஜர் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் இங்கே நான் சொல்ல போகிறேன். ஒன் இஸ் ஹாலோஃபைல்ஸ், தெர்மோஅசிடோஃபைல்ஸ், மெத்தனோஜன்.
halogens அப்படினாலே it is they are all salt. Okay, அப்ப halophiles-ங்கறவங்க they are going to live in extreme saline region. Salt அதிகமா யூசுவலா salt இருக்கிற இடத்துல அதிகமா living organisms இருக்க முடியாது. But these organisms they can survive. இவங்க எல்லாருமே strictly anaerobes-னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். So the organisms which respire in absence of oxygen. Okay, and second group of Archaebacteria are thermoacidophiles. இப்போ இத பிரிச்சிங்கனாலே உங்களுக்கு தெரியும். thermona heat, acidona acidic medium, high temperature and also low pH. இந்த ரெண்டு கண்டிஷன்லயும் சர்வைவ் ஆகுற ஆர்கானிசம்ஸ் தான் thermoacidophiles. and இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே aerobic. Okay, right? and மூணாவது group of organism methanogen. methanogen ஏன் இவங்கள சொல்றோம்னா இந்த ஆர்கானிசம்ஸ்னால மீத்தேன் கேஸை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். and these organisms they live in marshy areas which is also called to be swampy areas னு அத சொல்லலாம். Okay, so marshy areas or swampy areas. at the same time methanogens வந்து ruminant animals ஓட பாடியிலயும் இருக்கும். ruminant animals அப்படின்னா யாரு? ஸோ சில ஹெர்பிவோர்ஸ் அனிமல்ஸோட பாடியில் பார்த்தீங்கன்னா ரூமென்னு ஒரு சேம்பர் இருக்கும். அந்த சேம்பரில் இந்த மெத்தனோஜன் பாக்டீரியா வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கும். அண்ட் அவங்க தான் செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ மெத்தனோஜன்ஸும் என்னென்னு பார்த்தீங்கன்னா anaerobic in nature. ஸோ யூபாக்டீரியாலேருந்து ஆர்கேபாக்டீரியாவோட செல் ஸ்ட்ரக்சரில் எதில் டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா அவங்களோட மேஜர் டிஃப்ரென்ஸ் எதுலன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த கம்போசிஷன் ஆஃப் செல் வால். அவங்களோட செல் வால் கம்போசிஷன் வந்து வேரி ஆகுது. அதை இவங்களோட செல் வால் கம்போசிஷன் வேரி ஆகுறனால தான் இந்த ஆர்கானிசம்ஸ்னால எக்ஸ்ட்ரீம் என்விரான்மெண்ட், ஹாட் என்விரான்மெண்ட் அண்ட் ஆல்சோ இன் சால்ட்டி ரீஜன் இங்கே எல்லாமே சர்வைவ் பண்ண முடியுதுன்னு நாங்கள் சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் ஆர்கேபாக்டீரியா மாதிரி இப்போ யூபாக்டீரியாவில் ஜென்ரல் கேரக்டர்ஸ் நம்ம பார்க்கலாம். So first of all, they have a rigid cell wall. That cell wall is made up of polysaccharide and amino acids. Together we call them as, can you say? Yeah, it is peptidoglycan. Okay, அது மாதிரி பாக்டீரியாவில் மொட்டைலும் இருக்காங்க, நான் மொட்டைலும் இருக்காங்க. சப்போஸ் பாக்டீரியா மொட்டைல்னா என்ன? அவங்களால மூவ் பண்ண முடியும். மொட்டைலா இருந்தால் அவங்களுக்கு ஃப்ளஜெல்லா லோகோமோட்டரி ஆர்கனல் வில் பி தேர். ஓகே, அண்ட் தென் பிளாஸ்மிட்ஸ் அப்படிங்கிறது பாக்டீரியாவோட சைட்டோபிளாசமில் இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏ. அவங்களோட யூஷுவல் ஜெனட்டிக் மெட்டீரியல் இல்லாமல் ஒரு எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். அண்ட் திஸ் எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் ஜெனட்டிக் மெட்டீரியல் வில் பி ஸ்மால், சர்க்குலார் அண்ட் டபுள் ஸ்ட்ராண்டட். அண்ட் இந்த பிளாஸ்மிட்க்கு இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. நோட் டவுன் திஸ் ஆல்சோ. இட் இஸ் செல்ஃப் ரெப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கனால பிளாஸ்மிட்ஸ் நம்ம என்னவா யூஸ் பண்ணுறோன்னா பயோடெக்னாலஜியில் வெக்டார்ஸாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அண்ட் தென் இந்த பிளாஸ்மிட்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கும். அதில் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் இஸ் ஆர் ஃபேக்டர். ஸோ இந்த ஆர் ஃபேக்டருங்கிறது என்னென்னா ரெசிஸ்டன்ஸ் ஃபேக்டர். ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணுற ஃபேக்டர் ஒரு பாக்டீரியாவில் இருக்குன்னா அந்த பர்டிகுலர் ஆன்டிபயோட்டிக்கில் அந்த பாக்டீரியா வந்துட்டு ரெஸ்பாண்டே பண்ணாது. ஓகே, ஸோ அந்த ஆன்டிபயோட்டிக் கொடுத்து நீங்கள் அந்த பாக்டீரியாவை கில் பண்ண நினச்சாலும் பாக்டீரியாவை கில் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் தென் பாக்டீரியாவில் யூ கேன் பேசிக்கலி கேட்டகரைஸ் தெம் இன்டு கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா. ஸோ இந்த கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவில் இது வந்து பேஸ்ட் ஆன் அலெக்சாண்டர் கிராம் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் அவரோட ஸ்டெய்னிங் ப்ரொசீஜரில் ஹி கிளாசிஃபைட் த பாக்டீரியா இன்டு கிராம் பாசிட்டிவ் அண்ட் கிராம் நெகட்டிவ். ஓகே, ரைட். ஸோ இப்போ உன்னோட கிங்டம் மொனீரால த நெக்ஸ்ட் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் சைனோபாக்டீரியா. சைனோபாக்டீரியாவுக்கு இன்னொரு நேமும் இருக்குது. இட் இஸ் ஆல்சோ கால் டு பி ப்ளூ கிரீன் ஆல்கே. அண்ட் இந்த ஆர்கானிசம்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃபோட்டோசிந்தட்டிக் ஆட்டோட்ராஃப். இதில் கீமோ ஆட்டோட்ராஃப்ஸே கிடையாது, எல்லாருமே ஃபோட்டோ ஆட்டோட்ராஃப்ஸ் தான். அண்ட் இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைமாக ஃபோட்டோசிந்தசிஸில் எதை ரிலீஸ் பண்ணாங்க? ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ண ஆர்கானிசம்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் சைனோபாக்டீரியா தான். அண்ட் சைனோபாக்டீரியாவோட பாடியில் பார்த்தீங்கன்னா அந்த செல்ஸை சரவுண்ட் பண்ணி தே ஹாவ் திஸ் ஜெலாட்டினஸ் ஷீத். ஓகே, அண்ட் சைனோபாக்டீரியா கேன் ஃபார்ம் திஸ் ஆல்கல் ப்ளூம். நீங்கள் பார்க்கலாம் நிறைய இடத்துல தண்ணி ஸ்டாக்னன்ட் வாட்டர் மேலே பச்சையாக கார்பெட் போட்ட மாதிரி இருக்கும். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சைனோபாக்டீரியா. ஓகே, அண்ட் சைனோபாக்டீரியானால என்ன பண்ண முடியும்? நைட்ரஜன் ஃபிக்சேஷன் பண்ண முடியும். அட்மாஸ்பரிக் நைட்ரஜனை வாங்கி அதை நைட்ரேட் அண்ட் நைட்ரைட்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. ஸோ thereby it helps in nitrogen fixation. and இந்த nitrogen fixation process carry out பண்ணுறதுக்கு அவங்க பாடியில் சில ஸ்பெஷல் cells will be there and that cells are called to be heterocyst. இந்த மாதிரி nitrogen fixation carry out பண்ணுற சைனோபாக்டீரியாவில் எக்ஸாம்பிள்ஸ் நாஸ்டாக், அனபீனா. ஓகே, எஸ். ஸோ பாக்டீரியாவில் ஆட்டோட்ராப்ஸ், ஹெட்ரோட்ராப்ஸ் இருக்காங்கன்னு நான் சொன்னேன். பட் மோஸ்ட் abundant எதுனா heterotrophs தான் the most abundant. Okay, and அதில் அதிகமாக யாருன்னு பார்த்தீங்கன்னா decomposer. You know what you mean by decomposer? Decomposers, they feed on dead and decaying organic matter. இவங்க லிவிங் ஆர்கானிசம்ஸோட பாடிக்குள்ளே இருக்க மாட்டாங்க.
dead and decaying matter எங்க இருக்கோ அங்க தான் these organisms will be there and they will be decomposing them and converting them into nutrients and absorbing them. Okay, and in the organisms heterotrophic bacteria நம்ம நிறைய artificial industrial purpose க்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Say for example மேக்கிங் கர்ட் ஃப்ரம் மில்க். நம்ம வந்து மில்கை கர்டாக மாற்றும் போது அதில் என்ன ப்ராசஸ் நடக்குது? ஃபெர்மெண்டேஷன். அந்த ஃபெர்மெண்டேஷன் கேரி அவுட் பண்ணுறது யாருன்னா லாக்டிக் ஆசிட் பாக்டீரியா. ஓகே, அது மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் நிறைய இன்னைக்கு டே டு டே லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் நம்ம நிறைய எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு கோல்டு பிடிச்சாலோ என்ன இன்ஃபெக்ஷன்னாலும் ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் எடுக்கிறோம். அது மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் எதுலேருந்து அதிகமாக டிரைவ் பண்ணுறோன்னா பாக்டீரியாலேருந்து. தென் இட் இஸ் ஆல்சோ யூஸ்ட் இன் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் ப்ராசஸ். ஸோ நிறைய பிளான்ஸில் bacteria will be present as a symbiotic organism. They help in nitrogen fixation and they will be helping the plants. Okay, and இது இல்லாம பாக்டீரியானால டிசீசஸும் காஸ் பண்ண முடியும். ஸோ பிளான்ட்லேயும் சரி அனிமல்ஸ்லேயும் சரி நிறைய டிசீஸ். இப்போ நம்ம ஹியூமன் பாடியிலே பாருங்க, காலரா தெரியும். காலரா ஆக்சுவலாக இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக இராடிகேட் பண்ணிட்டோம். ஆனால் காலராங்கிற டிசீஸ் காஸ் பண்ணுறது விப்ரியோ காலரேன்னு ஒரு பாக்டீரியா தான். அது மாதிரி டைஃபாய்ட், சால்மோனெல்லா டைஃபி. டைஃபாய்டு இப்போ வரைக்கும் ப்ரிவேலண்ட். ஓகே, சால்மோனெல்லா டைஃபி காசஸ் திஸ் டைஃபாய்ட். தென் டெட்டானஸ். நமக்கு அடிபட்டாலே இன்ஜுரி ஏதாவது கீழே விழுந்துட்டோம்னாலே ஃபஸ்ட்டு டாக்டர் கிட்ட போனால் டிடி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ எதுக்காக டிடி கொடுக்குறாங்க? தட் இஸ் டெட்டானஸ் டாக்ஸாய்ட். ஓகே, இந்த டெட்டானஸ் காசிங் பாக்டீரியா வந்து ஏரில் எப்போவுமே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ஸ்கின்ல இன்ஜுரினா இமீடியட்டாக அது உள்ளே போய் டெட்டானஸ் காஸ் பண்ணிடும். அது வராமல் இருக்கிறதுக்காக தான் we are having the TT. ஓகே, that is also caused by Clostridium tetani ஒரு பாக்டீரியா. சிட்ரஸ் கேங்கர். இது சிட்ரஸ் கேங்கர் வந்து நமக்கு வர டிசீஸ் கிடையாது, இது பிளான்ஸுக்கு வர ஒரு டிசீஸ். ஓகே, நமக்கு எப்படி பாக்டீரியானால டிசீஸ் வருமோ அது மாதிரி பிளான்ஸுக்கும் நிறைய பாக்டீரியல் டிசீசஸ் வரும். அதில் ஒன் ஆஃப் த டிசீஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, ரைட். ஸோ நவ் உங்களோட ஹெட்ரோட்ராஃபிக் பாக்டீரியாவில் பாக்டீரியா எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணும்? ஜென்ரலாக பாக்டீரியா பார்த்தீங்கன்னா ஃபேவரபிள் கண்டிஷன்ஸில் இட் ரீப்ரொடியூசஸ் பை ஃபிஷன். இங்கே நான் இந்த டயக்ராமில் உங்களுக்கு ஃபிஷன் ப்ராசஸ் காமிச்சிருக்கேன். ஒரு பாக்டீரியா ரெண்டாக டிவைட் ஆகுது. ஃபர்ஸ்ட் அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் டிவைட் ஆகும், அப்புறம் சைட்டோபிளாசம் டிவைட் ஆகும். தென் த பாக்டீரியா வில் க்ளீவ் அண்ட் இட் வில் ஃபார்ம் 2 டாட்டர் பாக்டீரியா. இதுவே அன்ஃபேவரபிள் கண்டிஷன்ஸாக இருந்தால் பாக்டீரியானால பைனரி ஃபிஷன் கேரி அவுட் பண்ண முடியாது. Then it follows a method called spore formation. இந்த spores வந்துட்டு அதோட செல்குள்ளே தான் ஃபார்ம் ஆகும். Hence we call that spore as endospore. ஸோ இந்த எண்டோஸ்போர் ஃபார்மேஷன்லேயும் பாக்டீரியானால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகே, நவ் உங்களோட கிங்டம் மொனீரால த லாஸ்ட் ஒன் குரூப் ஆஃப் ஆர்கானிசம் மைக்கோபிளாஸ்மா. ஸோ மைக்கோபிளாஸ்மா மட்டும் நிறைய விஷயத்தில் எக்ஸப்ஷனலாக இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் எக்ஸப்ஷனல் திங், மைக்கோபிளாஸ்மாக்கு என்ன கிடையாது? செல் வால் கிடையாது. இதுக்கு முன்னாடி பார்த்த ஆர்கானிசம்ஸ்க்கு செல் வால் இருந்தது, பட் மைக்கோபிளாஸ்மா do not have cell wall. அடுத்தது மைக்கோபிளாஸ்மா தான் இருக்கிறதுலே த ஸ்மாலஸ்ட் லிவிங் செல்ஸ் எவர் ஃபவுண்ட். ஓகே, அண்ட் தே கேன் சர்வைவ் வித்தவுட் ஆக்சிஜன். ஆக்சிஜன் இல்லாமல் கூட மைக்கோபிளாஸ்மானால சர்வை பண்ண முடியும். ஓகே, அண்ட் மைக்கோபிளாஸ்மாவும் கேன் காஸ் டிசீஸ் போத் இன் பிளான்ஸ் அண்ட் ஆல்சோ இன் அனிமல்ஸ். எப்போ ஒரு ஆர்கானிசம்னால டிசீஸ் காஸ் பண்ண முடியுமோ அந்த ஆர்கானிசம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? பேத்தோஜென். ஓகே, அண்ட் திஸ் மைக்கோபிளாஸ்மா இட் இஸ் இன்சென்சிட்டிவ் டு பெனிசிலின். பெனிசிலின்ங்கிறது ஒரு ஆன்டிபயோட்டிக். ஓகே, ஜென்ரலாக மைக்ரோ ஆர்கானிசம்ஸை கில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆன்டிபயோட்டிக். ஆனால் இந்த பெனிசிலின் ஆன்டிபயோட்டிக்கு மைக்கோபிளாஸ்மா ரெஸ்பாண்டே பண்ணாது. ஓகே, ஸோ அப்போ மைக்கோபிளாஸ்மாவை கில் பண்ணுறதுக்கு we have some other special antibiotics which is used. Okay, hope it was very useful for you. Yes, thank you so much. Bye.